இந்த ஆண்டு 2025 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இந்தியா முழுவதும் மகிழ்ச்சியான விழாக்களாக நடைபெற்றாலும், கேரளா மற்றும் வட இந்தியாவில் பயண சிக்கல்கள், பொருளாதார அழுத்தங்கள், பாதுகாப்பு கவலைகள் உள்ளிட்ட பல்வேறு சவால்களையும் ஒருசேர கொண்டு வந்தன. குறிப்பாக கேரளாவில் தனியார் பள்ளிகளின் கட்டுப்பாடுகள், அரசின் தலையீடு, பெங்களூரில் இருந்து ரயில்கள் பேருந்துகள் டிக்கெட் பிரச்சினைகள், உயர் பணவீக்கம் போன்றவை வட இந்தியாவில் பனிமூட்டம், கடும் பாதுகாப்பு, சமூக பதற்றங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சவால்களை இந்த வீடியோ ஆராய்கிறது. கேரளாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கட்டுப்படுத்த முயன்ற சில தனியார் பள்ளிகள் மாணவர்களிடமிருந்து பணம் வசூலித்த பிறகு விழாக்களை ரத்து செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கேரள அரசு கடுமையாக எதிர்த்து கல்வி அமைச்சர் வி. சிவன்கொட்டி பள்ளிகள் மதச்சார்பற்ற கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும், சுருங்கிய அரசியல் அல்லது சமூக நலன்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்று வலியுறுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். பண்டிகை காலத்தில் பெங்களூரில் வசிக்கும் மலையாளிகள் கேரளாவுக்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் டிக்கெட் கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. பயணச் சிக்கல்கள் பெரும் கவலையாக மாறின. இதனால் தனியார் பேருந்து கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்தன. சில இடங்களில் 2 மடங்கு அல்லது அதற்கு மேல் உயர்ந்ததால் பண்டிகை கால பயணச் செலவுகள் மிகவும் அதிகரித்து மக்களுக்கு சுமையாகின. இந்தியாவில் அதிகபட்ச பணவீக்கம் உள்ள கேரளாவில் தங்கம் மற்றும் தேங்காய் எண்ணெய் போன்ற பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்ததால் கிறிஸ்துமஸ் விருந்து தயாரிப்பு மற்றும் அலங்காரங்களின் செலவு பல மடங்கு அதிகரித்தது. இது பல குடும்பங்களுக்கு கடுமையான நிதிச் சுமையை ஏற்படுத்தியது. விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவதை கடினமாக்கி பலருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. வட இந்தியாவில் உணர்திறன் வாய்ந்த பகுதிகளில் பாதுகாப்பு கவலைகள் முக்கியத்துவம் பெற்றன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது சமூக பதற்றங்கள் அதிகரித்தன. தேவாலயங்கள் மற்றும் கொண்டாட்ட மையங்களை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு, தடுப்பு சுவர்கள், பாதுகாப்பு சோதனைகள் போன்றவை ஏற்படுத்தப்பட்டன. இது சிலருக்கு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியது. வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் விமானங்கள் மற்றும் ரயில்களை பெரிதும் தாமதப்படுத்தியது. பல பயணங்கள் ரத்தாகின அல்லது மாற்றப்பட்டன. பயணத் திட்டங்களை முற்றிலும் சீர்குலைத்தது. உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பள்ளிகள் திறந்திருந்தன. முன்னாள் பிரதமர் அதல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த நூற்றாண்டு நினைவுக்காக. இது மத சிறுபான்மையினரை புறக்கணிப்பதாக விமர்சிக்கப்பட்டது. சில இந்து விழிப்புணர்வு குழுக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை சீர்குலைத்து தேவாலயங்களை சேதப்படுத்தி கிறிஸ்தவர் பாடல்கள் பாடுபவர்களை தொந்தரவு செய்தனர். சமூக பதற்றத்தை அதிகரித்தனர். பரிசுப் பொருட்கள், அலங்காரங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய அழுத்தம், வணிகமயமாக்கல் காரணமாக நிதிச்சுமையை ஏற்படுத்தியது. பல குடும்பங்கள் கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டன. இது பண்டிகையின் ஆன்மீக சாரத்தை குறைத்து உண்மையான விழா மகிழ்ச்சியை இழக்கச் செய்ததாக பலர் கருதினர். வணிக அழுத்தங்கள் மேலோங்கின. பயண சிக்கல்கள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் கேரளா மற்றும் வட இந்தியா இரு பகுதிகளிலும் பொதுவான கவலைகளாக இருந்தன. எல்லா மக்களுக்கும் பொதுவான சவால்களாக மாறின. பாதுகாப்பு கவலைகள் மற்றும் வானிலை தொடர்பான பிரச்சினைகள், குறிப்பாக பனிமூட்டம், வட இந்தியாவில் அதிகமாகவும் தீவிரமாகவும் இருந்தன, பண்டிகையை பாதித்தன. இந்த அனைத்து சவால்களும் இருந்த போதிலும் கேரளா மற்றும் வட இந்தியாவில் மக்கள், குடும்பங்கள், சமூகங்கள் ஒன்று கூடி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இது பண்டிகை உணர்வின் மீள்தன்மையையும் ஒற்றுமையையும் எடுத்துக் காட்டுகிறது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சவால்களுக்கு மத்தியிலும் மக்களின் ஒற்றுமை, பண்டிகை மனப்பான்மை மற்றும் மீள்தன்மையை வெளிப்படுத்தின. விழா ஆன்மாவு தொடர்கிறது என்பதை உணர்த்துகிறது.